இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ க்ரியேட்டிவிட்டி கிரிட்டிக்கல் திங்கிங் உடைய ஒரு பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும், ஒரு 21ஆம் நூற்றாண்டுக்குரிய பிள்ளைகள் எப்படியான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படின்றலாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ 2025ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் பீட்டா ஜென்ரேஷன் என்று சொல்கிறோம். அப்போ அல்ஃபா ஜென்ரேஷன் போய் இப்போ பீட்டா ஜென்ரேஷன் வருகுது. அப்போ நல்லா யோசிக்கணும், நாம் பிள்ளைகளுக்கு நாம் எப்படி பிள்ளைகளோட தொடர்பு கொள்றேன்னு யோசிக்கணும். நாம் யோசிக்கலாம், பிள்ளை என்ன ஒரே ஃபோனோட இருக்கு, ஏன் பிள்ளை ஃபோன் கேட்குது அப்படின்னு யோசிக்கலாம். பிள்ளை இப்போ வேறு ஜெனரேஷன், நமக்கும் பிள்ளைக்கும் இடையிலான கேப் டிஃப்ரெண்ட். இப்போ நாம் குர்ஆன் அந்த மகரி தொழுவு முடிய நம்ம வீட்டுக்கு வந்து நாம் என்ன செஞ்சோம்னா குர்ஆன் ஓதினோம். இப்போ பிள்ளை ஓதாது, பிள்ளைக்கு அந்த 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 சிச்சுவேஷன் இல்லாமல் போகுது. என்னடா பிள்ளைக்கும் நமக்கும் இடையில ஜென்ரேஷன் கேப் இருக்கு. அந்த கேப்பை நாம் எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்றால், நாங்கள் ஒவ்வொரு நாளும் நமது வீடுகளில் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தால், தாய்மார்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பிள்ளை தானே ஓதும். அதான் வேறு எதுவுமே இல்லை. அப்படியாக பிள்ளைகளாக அப்படியான ஒரு ஜெனரேஷனோடு நாம் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இப்போ இருந்துட்டு இருக்கிறோம். அந்தந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற அறிவு நாலேஜ் அந்தந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கும். அப்போ அதை நாங்கள் நம்மளோட நாலேஜோட ஒப்பிடக்கூடாது. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் நாமெல்லாம் எப்படின்னா அந்த 3310 நோக்கியா ஃபோன் மாதிரி கால் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணப்பட்டேன். புள்ள அப்படி இல்லை, i17 Pro Max. இப்போ நீங்கள் சாதாரணமாக கேளுங்க, இப்போ இந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டால் இந்த ஃபோனோட யூசேஜ் என்னன்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம், கால் எடுக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் அதே விஷயத்தை இப்போ ஒரு கிரேட் 2, 3, 4, 5 இப்போ இருக்கிற ஒரு ஓஎல் படிக்கிற பிள்ளைகிட்ட கேளுங்க, இந்த ஃபோனோட யூசேஜ் என்னன்னு கேளுங்க, அவன் கால் எடுக்கிறங்கிறத தவிர மற்ற எல்லாம் சொல்லுவான். இதுதான் டிஃப்ரெண்ட். அப்போ அதற்காக நாங்கள் சொல்லக்கூடாது என்ன பிள்ளை வழிதவறி பெய்த்து அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த பீட்டா ஜெனரேஷன் நம்ம எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ அல்ஃபா ஜெனரேஷனே நமக்கு இப்போ இப்படியான ஒரு நிலைப்பாடு இருந்தால், அதற்கு பிறகு வர பீட்டா அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாத நிலைக்கு. ஆனால் அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் குழந்தைகள், அவர்களுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அவர்கள் கற்கக்கூடிய இடங்களாக மாற வேண்டும்.